வெரி குட் மார்னிங் அண்ட் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் ஒரு நல்ல நாள் ஆண்டவர் நமக்காய் உண்டு பண்ணியிருக்கிறார். எல்லா கிருபையும் எல்லா வரங்களும் செயல்படுகிற நாள் இந்த நாள். தேவன் உங்கள் சார்பில் எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து முடிப்பார். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமைகள்னால செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவர் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலேயும் நம்முடைய முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே செய்ததுக்கும் செய்ய போகிறதற்கும் நன்றி சொல்ல வேண்டும். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி இருக்கு: அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். தேவனுடைய மனிதனாகிய மோசே யோசுவாக்கு சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்ருவை பார்த்து, எதிரிகளை பார்த்து பயப்படாமல் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதே வார்த்தை இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் தேவனாக இருக்கிறார். God fights your battles. யோசுவாவின் இடத்துல மோசே சொல்லுகிற காரியம் இது. அதாவது வெற்றியினுடைய ரகசியத்தை சொல்கிறார். மோசேயோட வாழ்நாளில் அனுபவத்தில் வெற்றி எப்படி கிடைத்தது அப்படின்றத யோசுவாவுக்கு சொல்லுகிறார். மோசே காலத்தில் 2 ராஜாக்களை வீழ்த்தினாங்க. அதே மாதிரி தேவன் எதிர்காலத்திலையும் உங்களுடைய தலைமுறையிலையும் செய்வார் அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு கொடுக்குற ஆலோசனை. Let God take care of your battles. God fights for you. தேவன் உங்களுடைய யுத்தங்களை பார்த்து கொள்ளட்டும். உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறவர். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் இதுதான். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற, எதிர்காலத்தில் இருக்கிற எந்த விதமான யுத்தங்களாக இருந்தாலும், போராக இருந்தாலும், சண்டைகளாக இருந்தாலும், சவால்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் எடுத்து நீங்கள் அதை பேட்டில் பண்ணணும், நீங்கள் சண்டை போடணும், நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு முயற்சி செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துருங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சவால் இருக்குது அப்படின்னா அதை எப்படியாவது நம்ம தீர்க்கணும் தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்முடைய திறமைகள், நம்முடைய அனுபவம், நம்மளுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் வச்சு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனை போனோடனே அடுத்த காரியம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதற்கு தீர்வு என்ன, அதற்கு தீர்வு என்னன்னு சொல்லி நம்முடைய அறிவு, ஞானம், அனுபவம் எல்லாவற்றையும் அதற்கே செலவு பண்ணி நம்மளால் முழுமையான வெற்றி பெற முடியலைனாலும் ஒரு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு நிலையில் நம்ம கொண்டு வந்து நிறுத்திடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, யுத்தம் உங்களுடையதல்ல, அது ஆண்டவருடையது. அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் கரத்தில் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய பலன், எபிலிட்டி, உங்களுடைய திறமைகள், இதை பேஸ் பண்ணி தான், இதை சார்ந்து தான் உங்களால் யுத்தம் பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவனே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவனுடைய தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அது யுத்தத்தை போல் ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், அதை நீங்கள் தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். If you fight, you will become weary. But when God fights, you will become victorious. நீங்கள் உங்களுடைய யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சோர்ந்து போயிடுவீங்க, பலவீனம் அடைந்துருவீங்க. ஆனால் தேவன் உங்களுடைய யுத்தத்தை பண்ணும்பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். ஸோ அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், சின்ன காரியமாக இருந்தாலும், பெரிய சவாலாக இருந்தாலும், கோலியாத்தை போல பெரிய காரியமாக இருந்தாலும், எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்தில் கொடுத்துருங்க. அவரே உங்களுக்காக முன்னின்று யுத்தம் செய்வார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யுத்தங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் தேவன் உங்களிடத்தில் கேட்கிற காரியம் அதுதான். அவருடைய கரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கரத்தை விட தேவனுடைய கரம் பெரிய கரம், அற்புதம் செய்கிற கரம், ஓங்கிய கரம், ஓங்கிய புயம், பலத்த கரம் இன்றைக்கும் உங்களுக்காக வல்லமையான அற்புதமான காரியங்களை செய்யும். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுடைய எல்லா சோதனைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் ஜெயமாக உங்களுக்கு மீண்டுமாய் தருவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறக்காய் அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.